எனக்கு எதுக்கு கடன் வருது, நான் நல்லா தான் இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம். ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் கடன் ஏற்படும், எப்பெல்லாம் வந்து கடன் பிரச்சனை மாட்டுவான், எப்பெல்லாம் கடன் பிரச்சனை வெளில வர முடியும் அப்படி சொல்லி வந்து கண்டுபிடிக்க முடியும். யாரெல்லாம் லட்சாதிபதி, யாரெல்லாம் கோடீஸ்வரனோ அவங்க ஜாதகத்தில் மட்டும்தான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். கடன் நிறைய வாங்கிட்டேன், எப்படி சார் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பரிகாரங்களை வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாள்லையும் கடன் வாங்கினவங்க பெரிய அவஸ்தையில் மாட்டிக்கிறேன். அதே மாதிரி அஷ்டமி நவமியில் போய் தெரியாதனமாக கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்கவே முடியாது. இப்போ மேசராசிக்கு 12ல் சனி இருக்காரு. இப்போ மேசராசிக்காரங்க எல்லாரையும் போய் கேட்டிங்கன்னா எனக்கு பணம் நிறைய வருது, நான் எங்கே போகுதுன்னே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியாது சொல்லுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, 7 நெய் விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் காக்கா துர்ஜாயுத்மகே கர்காசாயுதமகி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 11 மணிலேருந்து 11 மணி 10 நிமிஷத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுத்தா எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அடைஞ்சிரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடிக்கு கேள்விப்பட முடியுது. என்னுடைய ஜாதகத்துல எதுக்கு கடன் வருது, எனக்கு எதுக்கு கடன் வருது, நான் நல்லா தான் இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த கிரகங்களுடைய செயற்கையோ இல்ல பாவங்களுடைய செயற்கையோ இருந்தா இந்த மாதிரியான கடன் அப்படிங்கிற ஒரு சுமை ஏற்படுது சார்? அதாவது நீங்க கேட்டது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு கேள்வி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம். லக்னத்துக்கு 6ஆம் இடம். லக்னத்துக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்துல அமர்ந்த கிரகங்கள், 6ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள், இந்த 3 கிரகத்தையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடனை பற்றி சொல்லிடலாம். அதே மாதிரி என்னோட குருநாதர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடம் மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் கடன் ஏற்படும், எப்பெல்லாம் வந்து கடன் பிரச்சனை மாட்டுவான், எப்பெல்லாம் கடன் பிரச்சனை வெளில வர முடியும் அப்படி சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி என்னோட குருநாதர் எப்படி சொல்லுவார்னா இந்த நேரத்தில் கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி தருவார். கடன் வாங்குறது கூட நம்ம நேரம் இருக்குது. அதாவது வாங்கின கடனை அடைக்க முடியுமா? சில பேர் கடன் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் அதிலேயே மூழ்கிடுவாங்க. கடன் வாங்கியே வீணா போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து 6ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும்போது கடனே வாங்கக்கூடாது. 6 கூட தசை நடக்கும் போதோ, 6 கூட புத்தி நீண்ட காலமா நடக்கும் போதோ, அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும் போதோ கடன் வாங்கவே கூடாது. அதே மாதிரி யார் கடன் வாங்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்திருக்கோ அவங்க கடன் வாங்கலாம். அவங்க வந்து ஈஸியா கடனை அடைச்சிருவாங்க. உலகத்துல போகிற எல்லாருக்குமே லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. கண்டிப்பா சுபகிரகம் இருக்கும், பாவகிரகம் 2 கலந்துதான் இருக்கும். ஸோ ஏன்னா யாரெல்லாம் லட்சாதிபதி, யாரெல்லாம் கோடீஸ்வரனோ அவங்க ஜாதகத்துல மட்டும்தான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். அவங்களாலதான் கடனை அடைக்க முடியும். ஸோ நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா சுபகிரகம் இருக்கும். சரி சார், என்னோட ஜாதகத்துல சுபகிரகம் இருக்கு, நான் கடன் நிறைய வாங்கிட்டேன், எப்படி சார் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான பரிகாரங்களை தெரிஞ்சுக்க தான் நீங்க ஜோசியர்கிட்ட வரீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மேக்சிமம் என்னோட அனுபவத்துல இந்த 16 வருஷ அனுபவத்துல நான் பார்க்கும்போது யாருக்கு கடன் அதிகமா ஏற்படுதுன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் போய் யாருக்கு லக்னத்துக்கு 6ல் போய் உட்காந்துருக்காரோ அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் ஏற்படுது. இன்னும் சொல்ல போனா கோடி கணக்கில் கூட கடன் ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் போய் அமர்ந்துட்டாருன்னா அவர் வந்து ஒரு சீக்கிரமா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது சனி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியில நகருவார். குரு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நகருவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நகருவாங்க. ஆனா சந்திரன் மட்டும் தான் 2.5 நாளுக்கு ஒரு வாட்டி பாருவார். ஸோ சீக்கிரமா நகரக்கூடிய கிரகமான சந்திரன் போய் அங்க உட்காரும் போது சீக்கிரமா கணக்கு சேர்ந்துருது. 6ஆம் இடத்துல சுபகிரகம் உட்கார்றதே தப்பு. சந்திரனும் போய் உட்காந்துட்டாருன்னா 100% உறுதியா அவங்க பெரிய கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிறவங்க அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஜோசியரை போய் பார்க்கறது நல்லது. நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அதுக்கான பரிகாரங்களை நம்ம சொல்லி நம்ம சரி பண்ணி தர முடியும். இப்போ கிரகங்களுடைய சேர்க்கை இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு கடன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த நேரத்துல நம்மளுடைய நேரமோ அந்த நேரமுமே வந்து கடன் பிரச்சனைக்கு ஒரு
விஷயம், முக்கியமான தீர்வு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். என்னன்னா, நம்மளுடைய ஜாதகத்துக்கு எதிர்மறையான நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல வந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனுமே அடையவே அடையாது. வட்டி மேல வட்டியோ இல்ல பிரச்சனை மேல பிரச்சனையோ அந்த கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது 6ஆம் இடத்து அதிபதி மட்டும் இல்ல, 6 கூடையவன், 8 கூடையவன், 12 கூடையவன், இந்த 3 இடத்தின் அதிபதிகள் தசை நடக்கும் போதும் கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. 6 கூடையன் தசை நடக்கும் போது கடன் வாங்கின மாட்டிப்போம், 8 கூடையன் தசை நடக்கும் போது கடன் வாங்கின மாட்டிப்போம், 12 கூடையன் தசை நடக்கும் போது கடன் வாங்கின மாட்டிப்போம். சரி, எப்பதான் சார் கடன் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்களுக்கு ஜாதகத்துல வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி தசை நடக்குதோ அப்போ கடன் வாங்கலாம். கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும்போது வந்து கல்யாணத்துக்காக கடன் வாங்கலாம். ஸோ வாங்கக்கூடிய நேரம் சொல்றேன். 4 கூட தசை நடக்கும்போது கடன் வாங்கலாம், 7 கூட தசை நடக்கும்போது கடன் வாங்கலாம். அதெல்லாம் வளர்ச்சிக்கான கடன். வீடு கட்டுறது ஒரு நல்ல கடன். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு கடன் நல்ல கடன். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்து அதிபதி உண்மையிலேயே பலமா இருந்து உங்க ஜாதகத்துல தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருந்துச்சுன்னா 10ஆம் இடத்து அதிபதி தசா புத்தி நடக்கும்போது தைரியமா நீங்க கடன் வாங்கலாம். நீங்க அதை நீங்க திருப்பி அடைச்சிட முடியும். இது தவிர மற்ற நேரத்துல நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா கடன் பிடிச்சிட மாட்டேப்பீங்க. ஸோ 6, 8, 12 கண்டிப்பா வாங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தா கூட தசா புத்திகளை பார்த்துதான் கடன் வாங்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா, எல்லாம் பார்ப்பாங்க, கடைசியில எது தெரியுமா கொட்ட விட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை போய் கடன் வாங்கிடுவாங்க. வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில போய் கடன் வாங்கக்கூடாது. வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாள்லயும் கடன் வாங்கினவங்க பெரிய அவஸ்தையில மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அஷ்டமி நவமியில போய் தெரியாதனமா கடன் வாங்கிட்டீங்கன்னா அதை அடைக்கவே முடியாது. வேணும்னு யாரும் பண்றது இல்லை. ஒரு எமர்ஜென்சில போய் அஷ்டமியில போய் கடன் வாங்கிடுவாங்க, திருப்பி அடைக்க முடியாது. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் அந்த கடன் வாங்கின டேட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் அஷ்டமி நவமியில போய் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கடன் அடைக்கவே முடியல. பொதுவாகவே வந்து விரய சனி அப்படிங்கிற பட்சத்துல நிறைய விதமான செலவுகளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அளவுக்கு வந்து அது பண வரவையும் கொடுக்கும்ன்ற ஒரு கூற்று இருந்துகிட்டு தான் இருக்கு. விரய சனி அப்போதான் நம்ம அதிகமா கடன் வாங்குறோமா சார்? ஏன்னா அந்த நேரத்துல செலவு அதிகமா ஏற்படுது அப்படிங்கறதுனால. அதாவது மொத்தம் வந்து சனியில வந்து நிறைய வகை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விரய சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி, நிறைய சனிகள் இருக்கு. இதுல விரய சனி காலம்ங்கிறது ஒரு ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது இப்ப மேச ராசிக்கு 12ல சனி இருக்காரு. இப்ப மேச ராசிக்காரங்க எல்லாரையும் போய் கேட்டீங்கன்னா, எனக்கு பணம் நிறைய வருது, ஆனா எங்க போகுதுன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க. எங்க தாண்டா போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் பத்தல, 10 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் பத்தல, 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் பத்தலன்னு சொல்லிதான் மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எதனாலன்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க 10,000 ரூபா சம்பாதிக்கிறவரை போய் கேட்டீங்கன்னா, மேசராசிக்காரரை இப்ப போய் கேட்டீங்கன்னா பத்தல அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வந்து நடத்தும் போது அளவுக்கு மீறி செலவு நடக்கும். அவங்க கண்ட்ரோல்லயே செலவுங்கிறது இருக்காது. சனியோட வேலை என்னன்னா, 12ஆம் இடத்துல சனி இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பா கடன் வாங்க வைப்பார், கண்டிப்பா கடன் பிரச்சனை சிக்க வைப்பார். அதை சிக்கி மாட்டி இனிமே கடனே வாங்கக்கூடாது வாழ்க்கையில சொல்லுவாங்களே, நான் அவன் அடிச்ச அடி அப்பேற்பட்ட அடிடா அப்படிங்கிற மாதிரி சனி பகவானோட இதுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி மாட்டி வெளில வந்துட்டீங்கன்னா திருப்பி அதை தப்ப பண்ண மாட்டீங்க. ஸோ 7 சனியில வாங்கக்கூடிய கடன்கிறது அந்த 7 வருஷம் உங்களை கண்டிப்பா பாதிக்கும். அதனாலதான் 7 சனியில கடன் வாங்கக்கூடாது, 7 சனியில போய் கடன்ல மாட்டிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அத்தியாவசிய தேவைக்கு நம்ம வாங்கிதான் தீரணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதான் சொல்லுவாங்க, சனி ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா கடன் வாங்க வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா கடன் வாங்க வச்சிருவாரு. சரி சார், நான் 7 சனியில கடன் வாங்கிட்டேன், கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாருன்னா ரொம்ப ஈஸி. அதாவது 7 சனி நடக்கும்போது ஒருத்தர் கடன் வாங்கிட்டாருன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, 7 நெய் விளக்கு ஏத்துங்க. இது கிடையாது, எள்ளு தீபம் கிடையாது, நெய் விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் காக்கா துர்ஜாயுத்மகே கர்காயுதமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 தடவை சொல்லுங்க. கண்டிப்பா கடன் பிரச்சனையில இருந்து வெளில வந்துட முடியும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனா கண்டிப்பா இது வேலை செய்யும். ஆனா சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாரும் சொல்றது எல் விளக்கு தானே சார்? நீங்க என்ன சார் புதுசா நெய் விளக்குன்னு சொல்ல? இல்ல, எள்ளு தீபம் எதுக்கு போறோம்னா, இந்த மாதிரி கை கால் வந்து அடிபடக்கூடாது, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ரத்த காயம் வரக்கூடாதுன்ட்டு செய்யறதுதான் எள்ளு விளக்கு. கடன் தீரணும்னா பசு நெய் விளக்கு தான் போடணும், நெய் விளக்கு போடணும். என்னன்னைக்கு வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிழமைகளும் அந்த நாட்களும் சொல்லியிருந்தீங்க. கடன் அடையணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? கடன் அடைக்கிறதுக்கு சிறந்த ஒரு வழி நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனா இது ஒரு சிறந்த வழி தான். என்னன்னா,
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 11 மணிலேருந்து 11 மணி 10 நிமிஷத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுத்தா எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் அடைஞ்சிரும். ஆனா என்ன ஒண்ணுன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் பண்ணணும். இந்த 11 மணிலேருந்து 11 மணி 10 நிமிஷம் அப்படிங்கிற பீக் ஹவர்ஸ்ல மட்டும் தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், என்ன எது மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். இது வந்து சீக்ரெட் மெத்தடு. நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு மெத்தடை மட்டுமே யூஸ் பண்ணி 50 லட்சம் வரைக்கும் கடன் அடைச்சவங்களாம் இருக்காங்க. வெறும் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் தான் இதுக்கு பேரே செவ்வாய்க்கிழமை பரிகாரம். செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிலேருந்து 12 மணி 10 நிமிஷத்துக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்லி தருவோம். இதை தவிர இப்போ உங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கலாம். இப்போ நீங்க கூட சொன்னீங்க 50 லட்சம் வரைக்கும் கடன்லாம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப உச்ச கடனா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க தீர்வு கொடுத்த கிளைண்ட்டை பத்தி எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 50 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எப்படி மாட்டினார்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி தசை நடத்துறாரு. இந்த 6ஆம் இடத்து தசை நடக்கும்போது தசை ஆரம்பிக்கும் போதே ஒரு கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த கடன் என்னாச்சு, 5 லட்சம் ரூபாய் கடன் 10 லட்சம் மாறினுச்சு, 10 லட்சம் 20 லட்சம் மாறினது, 20 லட்சம் 50 லட்சம் மாறி கடைசியில அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி கட்டத்துல நம்ம கிட்ட வர்றாரு, சார் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், சூப்பரா லாபம் போயிட்டு இருந்தது, ஆனா கடைசி நேரத்துல இப்ப 50 லட்சம் கடன் வந்துருச்சு, என்னால இதை கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லை மீறி போயிட்டு இருக்குது, எப்படி சார் இதுல இருந்து தப்பிக்கிறது, என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவரோட ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னேன்னா, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. 6ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுல இருந்து வெளில வரணும்னா அது 6ஆம் இடத்து அதிபதி யாரோ அவருக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவருக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்து அதிபதி. ஓகேவா, சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதால ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு வெண்பட்டு சாத்தி அவருக்கு வந்து மல்லிகை போல அர்ச்சனை பண்ண சொன்னேன். அதுவும் எப்ப, வெள்ளிக்கிழமையில. இதை பண்ணிட்டு தான் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பண்ண சொன்னேன். இப்ப செவ்வாய்க்கிழமை 12 மணி 10 நிமிஷம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும். வெறுமனே செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த நான் சொன்ன ஸ்ரீரங்க ரங்கநாதர் பரிகாரம் வந்து யாருக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியா வராங்களோ அவங்களுக்கான பரிகாரம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் இடத்து அதிபதி மாறுவார், பரிகாரங்களும் மாறும். ஸோ கரெக்டான பரிகாரத்தை பண்ணி கரெக்டா செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா 50 லட்சம் இல்லை, 1 கோடி ரூபா கடன் இருந்தாலும் அதை அடைச்சிட முடியும். அப்புறம் இப்ப சந்தோஷமா இப்ப கூட இடையில வந்து பார்த்துட்டு இப்ப எந்த கடனும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நன்றின்னு வந்து நன்றி சொல்லிட்டு போனார். கடன் அப்படின்னா அதுக்கான கிரகம்னு எதை சார் சொல்லலாம்? இப்ப கடனுக்கான கிரகம் அப்படின்னாக்கா ஜோதிடத்துல யார சொல்றாங்கன்னா புதன். புதன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி. யாரோட ஜாதகத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்காரோ, இல்ல ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்காரோ, அவங்க எல்லாருக்கும் கடன் கண்டிப்பா ஏற்படும். ஸோ பொதுவா கடனுக்கான அதிபதி வந்து புதனு. இது தவிர உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியை ஆராய்ச்சி பண்ணணும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியை ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இங்க எல்லாரையும் வச்சுதான் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ புதன் கெட்டா கடன் வருமா சார்? புதன் கெட்டால் கடன் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. புதன் ஆட்சி பெற்றாலும் கடன் வரும், நல்லா இருந்தாலும் புதன் உச்சம் பெற்றாலும் கடன் வரும், புதன் நீச்சமானாலும் கடன் வரும். என்ன சார் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா புதன் அப்படிதான். புதன் வந்து ஒரு புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமான கிரகமே புதன் தான். ஆனா புதனை வந்து ரொம்ப கொடுக்கிற நான் என்ன சொல்றேன்னா புதன் நல்ல கிரகம் தான், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வர்றதால உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அவர் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பா கடனை கொடுத்துருவாரு. இப்ப சொன்னேன் இல்லையா, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அதிக கடன் வரும், அது அவர் ஒரு சுப கிரகம். அதே கான்செப்ட் தான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் புதன் உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கடன் வரும். ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்து புதனு, அவர் போய் உங்க லக்னத்துக்கு 6ல போய் உட்காந்துட்டாரு, ஸோ கண்டிப்பா கடன் வரும். ஸோ என்ன சார் கான்செப்ட்னா சுபகிரகம் போய் 6ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடாது. அது சுபகிரகங்கள் யார் யாருன்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த 4 பேர் தான் சுபகிரகம். இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா சோதனையா போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்க ஜாதகம் எல்லாமே கடனில் மாட்டக்கூடிய ஜாதகம் தான். இது தவிர உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி, ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா கடன் ஏற்படும். இதுல ஆட்சி பெற்றா கடன் நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆட்சி பெற்றாலும் கடன் வரும், உச்சம் பெற்றாலும் கடன் வரும். ஸோ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயமே இந்த கடன் தான். எப்படி பார்த்தாலும் கடன் ஏற்பட்டுடும். யாருக்கு கடன் இருக்காதுன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்காருல்ல, அவங்களுக்கு கடன் இருக்காது, அவங்க ஈஸியா கடன் அடைச்சிருவாங்க. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி ஆட்சி வரணும்னு அவசியம் இல்லை, சனி போய் உட்கார்ந்தாலே கடனை காலி பண்ணிடுவார். சனி எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த இடத்த காலி பண்றதுதான் ஒரு வேலை, அந்த இடம் கெட்டு போகணும். ஸோ அவனுக்கு என்ன இருக்கு, கடன் இருக்கு, கடன் கெட்டு போயிடும்.
ஸோ அதுதான் சொல்லுவாங்க காதல் 6ஆம் இடம். கடினராம் தீக்கொண்டிருக்கில் ஓது பொல்லார்க்கே பொல்லாங்குரைத்து ஏதிலாருக்கெல்லாம் இடையின வழியராகி புதலத்தில் எவரும் புகழ்ந்திரே பொருந்தி வாழ்வார் தாமே அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா கடன் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, நோய் நொடிகள் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஃபுல்லா அதை வந்து தீர்த்துருவாங்க, கடனை அடைச்சிருவாங்க. அடைச்சு வெற்றி பெற்று மகாராஜா மாதிரி வாழ்க்கை அமையும். அதுக்கு 6ஆம் இடத்துல இந்த சனி ராகு கேது மாதிரி கிரகங்கள் போய் உட்காரணும். இன்னும் சொல்ல போனா செவ்வாய் உட்கார்ந்தா ரொம்ப சிறப்பு. 6ல செவ்வாய் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு யோகம். கடனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் சார். அதுல வந்து இந்த பரிகாரம் அப்படிங்கறத பத்தியும் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. செவ்வாய்க்கிழமையில இந்த 11:10க்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கிறதாவும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அடுத்தடுத்தும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நம்புறேன். நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 6ஆம் இடத்து அதிபதி, ஒவ்வொரு ஜாதகத்தையும் 6ஆம் இடத்து அதிபதி வேற வேற கிரகம் வரும். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி வேற வேற கிரகம் வரும். ஸோ உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்து அதிபதி யாரோ அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பண்ணணும். ஸோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷனில் வாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.